பட்டி ஏ சூசைராஜ் செங்கோல்மேரி எழுதி வைக்கின்ற திருப்பலி. புனித வனத்த சின்னப்பர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கவும், இறைவனுடைய பாதுகாப்பு இந்த குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்க வேண்டியும், ஆடு மாடுகள் நன்றாக இருக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புதுக்கோட்டை பவுல் பீட்டர் அஜந்தா ராணி ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி. செபஸ்தியம்மாளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், பிள்ளைகள் பில்பர்ட் ரியா டிவைன் நேகா அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். பாடுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் கைகளை அசைத்து, எல்லாரும் கைகளை அசைத்து அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் அல்லேலூயா சொன்னால் உங்களுக்கு தோல்வி இருக்காது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். கரம் உயர்த்தி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயான்னு சொன்னால் உங்களுக்கு துக்கமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயான்னு சொல்கிறது வேறு சபைக்காரனுக்கு சொந்தம் நினைக்காதீங்க, நமக்கு தான் சொந்தம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்கள். வெக்கப்படாமல் சொல்லுங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. கை உயர்த்தி சொல்லுங்க. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கைகள் அசைத்து எல்லாரும் அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. கைகள் தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கைகள் அசைத்து அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. கைகள் தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா
பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. கைகள் அசைத்து எல்லாரும் எல்லாரும் அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, சொல்லுங்க அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, கைகள் அசைத்து அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி, கைகள் அசைத்து எல்லாரும் அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் வனவாசியாக கருதப்படும் புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவை கொண்டாட கூடியிருக்கின்றோம். உலக இன்பங்களை துறந்து இறைவனோடு ஒன்றித்திருக்க காட்டுக்கு சென்ற நம் புனிதர் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் தனிமையில் ஜபத்திலும் தவத்திலும் தன் வாழ்வை கழித்தார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஒரு காகம் கொண்டு வந்த சிறிய ரொட்டி துண்டை கொண்டு தன் உடலையும் இறைவனின் வார்த்தையினால் தன் ஆன்மீக வாழ்வையும் வளர்த்தவர் நம் புனிதர். கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை நம் புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பரபரப்பான இவ்வுலகில் அவ்வப்போது தனிமையில் இறைவனோடு பேசும் நேரத்தை ஒதுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் இப்புனிதரின் பரிந்துரையால் உலக பற்றுகளை குறைத்து இறை அன்பில் நாளும் வளர வரம் கேட்டு இக்கல்வாரி திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழுகிறோம், நாங்கள் உம்மை புகழ்கிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாரும் பிதாவே, வாரும் பிதாவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே. மூவரு தெய்வமே, மூவரு தெய்வமே, இந்த கல்வாரி பலியிலே இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் உம்மை அன்போடு வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர்களாக. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, புனிதரான வனத்து சின்னப்பருடைய வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் கொண்டாடுகிற இந்த வேளையிலே எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பெற்றோர்களை, எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய கண்ணீர்களை, எங்களுடைய வியாதிகளை உமது பாதத்திலே ஒப்படைக்கிறோம். புனித வனத்து சின்னப்பரே, உம்மை தேடி வந்திருக்கின்ற எங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசுவீராக.
பேசுவீராக. பரிந்து பேசுவீராக. எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவீராக. இயேசு ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கின்ற பாவத்தின் கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம். உம்முடைய வல்லமையான இரத்தத்தினாலே வியாதியின் கட்டுகளை எல்லாம், நோய்களின் கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம். இயேசு ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும், எல்லா பயங்களிலிருந்தும் எங்களுக்கு நீர் விடுதலையை தருவீராக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அன்பானவர்களே, இந்த வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த கல்வாரி திருப்பலியை ஒரு ஜெப திருப்பலியாக, ஒரு குணமளிக்கும் திருப்பலியாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே நாம் இறைவனுடைய ஆசீரை பெறுவதற்கு பாவங்கள் தடையாக இருக்கும். அதைவிட மேலாக தேவனுடைய ஆவியானவர் நம் மீது இறங்கி வர வேண்டும். ஆவியானவர் இல்லாத இடத்திலே விடுதலை இல்லை. தூய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்மிடத்திலே எல்லார் இடத்திலும் இறங்கி வரும்படியாக திருத்தூதர் பணி 2:1-4 முடிய வாசிக்கிறோம் இல்லையா? அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே பெந்தகோஸ்தே என்ற பெருவிழாவிலே வானம் திறந்தது. ஆவியானவர் நெருப்பின் வடிவிலே அங்கே இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் அதே ஆவியானவர் நம்மீதும் இறங்கி வரும்படியாக நம்முடைய சகோதரனோடு சேர்ந்து இந்த பாடல்களை அனைவரும் கரங்களை தட்டி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஜெபிப்போம். எல்லாரும் 2 கைகளை உயர்த்துவோம். அருள் தந்தை சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கைகளை உயர்த்துக்க வைக்கப்படாதீங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கேளுங்க. தேவா வல்லமை தர வேண்டும். கைகளை தட்டி பாடுவோம் இசையோடு. எல்லாரும் இருக்க எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆசீரை பெற கைகளை தட்டி பாடுவோம். போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அங்கே எல்லாரும் தேவா வல்லமை தர வேண்டும். பாடுவோமா மீண்டும்? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். ஏசு ஆண்டவர் நிக்கதோமுவை பார்த்து சொல்லுவார், நிக்கதோமுவே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுவார். நாமும் இப்பொழுது அதே ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நாமும் பாடி ஜெபிப்போம்.
மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. ஐயா, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து தென்புறா போல் இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணுமே, சாட்சியாய் உமக்கு வாழணுமே என்று நாம் பாடுவோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யணும் சொல்லி ஜெபிப்போம். அதிசயம் அற்புதம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அதிசயம் அற்புதம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்க. கரம் தட்டி எல்லாரும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து தென்புறா போல் இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வாய் திறந்து கேட்போம். வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். எல்லாரும் வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்துவோம், கண்களை மூடுங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளா இருக்கிறீர்கள். வேடிக்கை பார்க்காதீங்க, சந்தேகப்படாதீங்க, கண்களை திறந்த உலகத்தை பார்க்காதீங்க. சகோதரமே, கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி இந்த நாளிலே வனத்த சின்னப்பரின் வழியாக நான் வனத்த சின்னப்பரின் எதையெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் அதிசயமாய் மாற்றித் தருகிற இடத்திலே கைகளை உயர்த்தி வெக்கப்படாம, எல்லாரும் வெக்கப்படாம, வேடிக்கை பார்க்காம, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணும். நீங்க சத்தமா கேளுங்க, அற்புதம் நடக்கணும் என்று. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. கண்களை மூடி அப்படியே மன்றாடுவோமாக. வனத்து சின்னப்பரிடம் நம்முடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, புனித வனத்து சின்னப்பரை தப வாழ்வின் முன்மாதிரியாக தந்து அவரை ஜபத்திலும் தியானத்திலும் நிலைத்திருக்க செய்தீரே. உம்மை பின்பற்றுவதில் நாங்கள் விடாமுயற்சியை கடைபிடிக்கவும், உலக பற்றுகளை எல்லாம் துறந்து உம்முடைய அன்பில் வளரவும் புனித வனத்து சின்னப்பரின் பரிந்துரையால் எங்களுக்கு அருள் தருவீராக.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 17 முதல் 26. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவராகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரியமானவர்களை எல்லாரும் 2 கைகள் நெஞ்சோடு வைங்க. போகிறீங்க, நெஞ்சில் கை வைங்க. வண்ணத்திற்கு சின்னப்பெரும் வழியாக நீங்கள் ஆண்டு முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்வதற்காக கூடியிருக்கிறீர்கள். எல்லாரும் 2 கை நெஞ்சோடு வைத்து எல்லாரும் திருப்பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் 2 கை நெஞ்சோடு வைங்க. நெஞ்சினே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சத்தமா பாடுங்க. ஆண்டவரை நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் கைத்தட்டி பாடணும் இசையோடு. யாரும் சும்மா இருக்க கூடாது. இசையோடு கைத்தட்டி பாடுறீங்களா? எல்லாரும் இங்க இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, வெக்கப்படாதீங்க. கைகளை தட்டி மனத்தை சின்னப்பர் வழியாக ஆண்டவர் செய்த அத்தனை செயல்களை நினைத்து நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து என்று கைகள் தட்டி பாடுவோம். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுங்க. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, கைதட்டி எல்லாரும் அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் பாடுவோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
எந்நாளும் செய்கின்றார். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி சொல்லுவோம். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். இன்னொரு முறையாய் நன்றி சொல்லுங்க. கைகள் தட்டி பாடுங்க எல்லாரும். அல்லேலூயா கீதம் பாடுவோம். கை தட்டி எல்லாரும் எல்லாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், வாழ்த்து பெறுவாராக. கரம் தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதோமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் அது தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள், இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹalleluya
ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, வாயை திறந்து சொல்லுவோம், நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அப்பதான் சத்தம் வருது. வெரி குட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். மிகப்பெரிய புனிதர். பசிக்குதா? யாருக்கும் பசிக்குதா? உணவு சரியாக என்ன உணவு தயாராகிடுச்சு, உணவு தயாராகிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர் சொல்லிட்டாரு, ஆன்மீக உணவு இல்லாமல் உடலுக்கான உணவு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதனால் முதல்ல ஆன்மீக உணவு, பிறகுதான் உடலுக்கான உணவு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதனால் எப்படியா இருந்தாலும் நாம் முதலிலே ஆன்மீக உணவை பெறப்போகிறோம். புனித வனத்து சின்னப்பரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்ல போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். திருப்பி கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? ஒரு 10 நிமிஷம் தானே. என்னடா சாமியார் எந்திரிச்சு நிற்க சொல்கிறாரு, உட்கார சொல்கிறார். எந்திரிச்சு நிற்போம். முடியாதவங்க உட்காந்துருங்க. சிஸ்டர் நீங்கள் உட்காந்துருக்கலாம், முடியாதவங்க உட்காந்துருக்கலாம், முடியாதவங்க உட்காந்துக்கலாம். முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கலாம். கரங்களை தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். வெயிலில் யாரும் நிற்காதீங்க, இதுக்குள்ளே வந்துருங்க. இடம் இல்லாட்டினா பேசாமல் கோயிலுக்குள்ளே வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் வெயிலில் நின்றுக்கிட்டு? இரத்த கோட்டைக்குள்ளே தம்பி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஆமென் ஆமென், எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவினுடைய ரத்தம் நம் மீது இருக்கின்ற பொழுது சாத்தான் நம்மிடம் நெருங்க முடியாது. சிலுவை நடியிலே நாம் நிற்போம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஐயா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஐயா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை சுமந்து கொண்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், ஆமென். எல்லாரும் பாவத்தை சுமந்து கரங்களை தட்டி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, ஆமென். இனியும் காத்திடுவார். ஐயா இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். ஐயா இம்மட்டும் உதவின
பாடுவோம் எல்லாரும். ஆமென். இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட ஆமென். எல்லாரும் தேவன் பெரியவரே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டும் மீண்டும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஆமென். எல்லாரும் எந்த தீங்கும் தீண்டாது. ராபா, ராபா, ராபா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்தும் தீண்டாது, எந்த தீங்கும் 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 தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நீங்க எல்லாரும் சொல்லுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே சொல்லுவோம். நெருங்காது சாத்தா. இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை. நேசரின் ரத்தம் எல்லாரும் என் மேலே ஷாபா ராபா 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 ராபா. நெருங்காது சாத்தா. நான் சொல்லுது எல்லாரும் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதிக்க வருவீராக, எங்களை நீர் ஆசீர்வதிக்க வருவீராக. உம் பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம் பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஐயா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை அறிந்தவரே, எங்கள் விண்ணப்பங்களை அழிந்தவரே. எங்கள் தேவைகளை அறிந்தவரே, எங்கள் தேவைகளை அழிந்தவரே. எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பீராக, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பீராக. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே. வெறுங்கையோடு எங்களை நீர் அனுப்பிவிடாதேயோ, வெறுங்கையோடு நீர் எங்களை அனுப்பிவிடாதேயும். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே. என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். வேதனையோடு உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன், வேதனையோடு உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன். கஷ்டங்களோடு உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன், கஷ்டங்களோடு உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன். கண்ணீரோடு உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன், கண்ணீரோடு உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன். என் மீது இரக்கம் காட்டும் ஐயா, என் மீது இரக்கம் காட்டும் ஐயா. என் குடும்பத்தை நீர் பார்ப்பீராக, என் குடும்பத்தை நீர் பார்ப்பீராக. என் பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக, என் பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக. என்னுடைய வேதனைகளை நீர் கண்ணோக்குவீராக,
என்னுடைய வேதனைகளை நீர் கண்ணோக்குவீராக. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இரவு முழுவதும் அழுது நான் புலம்புகின்றேன். இரவு முழுவதும் நான் அழுந்து புலம்புகின்றேன். கண்ணீரினால் என் படுக்கை நனைந்து விடுகிறது ஐயா. கண்ணீரினால் என் படுக்கை நனைந்து விடுகிறது ஐயா. வேதனையோடு என் நாட்களை கழிக்கின்றேன். வேதனையோடு என் நாட்களை கழிக்கின்றேன். நிம்மதியில்லாத இரவுகளை கழிக்கிறேன் ஐயா. நிம்மதியில்லாத இரவுகளை கழிக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளை நினைத்தால் எனக்கு துக்கமாயிருக்கிறது. என் பிள்ளைகளை நினைத்தால் எனக்கு துக்கமாயிருக்கிறது. என் குடும்பத்தை நினைத்தால் வேதனையாயிருக்கிறது. என் குடும்பத்தை நினைத்தால் வேதனையாயிருக்கிறது. என் மீது நீர் இரக்கம் காட்ட மாட்டீரோ? என் மீது நீ இரக்கம் காட்ட மாட்டீரோ? சக்கேயுவின் குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டினவரே, சக்கேயின் குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டினவரே, பர்த்திமேயு குருடனுக்கு பார்வை கொடுத்த தெய்வமே, பர்த்திமேயு குருடனுக்கு பார்வை கொடுத்த தெய்வமே, நாறிப்போன பிணம் லாசரை உயிரோடு எழுப்பினவரே, நாறிப்போன பிணத்தில் லாசரை உயிரோடு இருப்பினவரே, என் மீது இரக்கம் காட்ட மாட்டீரோ? என் மீது இரக்கம் காட்ட மாட்டீரோ? கண்ணீரோடு என்னை திரும்பி செல்ல வைக்காதேயும் ஐயா. கண்ணீரோடு என்னை திரும்பி செல்ல வைக்காதும் ஐயா. என் மனக்குமரல்களை பாரும் ஆண்டவரே, என் மனக்குமுறல்களை பாரும் ஆண்டவரே, என் மன வேதனைகளை பாரும் ஆண்டவரே, என் மன வேதனைகளை பாரும் ஆண்டவரே. யாரிடம் சொல்லி அழுவேன் ஐயா? யாரிடம் சொல்லி அழுவேன் ஐயா? உம்மை தவிர எனக்கு ஆறுதல் அளிப்பார் யாரும் இல்லை. உம்மை தவிர ஆறுதல் அளிப்பார் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே. நயின் விதவையின் கண்ணீரை துடைத்த தெய்வமே, நயின் விதவின் கண்ணீரை துடைத்த தெய்வமே, என் கண்ணீரை துடைக்க மாட்டீரோ? என் கண்ணீரை துடைக்க மாட்டீரோ? என் வேதனையை எடுத்து போட மாட்டீரோ? என் வேதனை எடுத்து போட மாட்டீரோ? இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என் பாவங்களை நீர் கண்ணோக்காதேயோ? என் பாவங்களை நீர் கண்ணோக்காதேயும், என்னுடைய தீமைகளை நீர் கண்ணோக்காதேயோ? என்னுடைய தீமைகளை நீர் கண்ணோக்காதேயும், என் மீது நீர் இரக்கமாயிரோ? என் மீது நீர் இரக்கமாயிரும். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இந்த கல்வாரி திருப்பலியை, இந்த கல்வாரி திருப்பலியை முடிந்து செல்லுகின்ற போது, முடித்து செல்கின்ற போது என்னுடைய கண்களிலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் வடியட்டும் ஐயா. என் கண்களிலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் வடியட்டும் ஐயா. உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களை எங்கள் மீது நீர் வைப்பீராக. உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களை எங்கள் மீது வைப்பீராக. எங்கள் துன்பங்கள் வேதனைகளை எல்லாம் மறைந்து போகட்டும் சாமி. எங்கள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். மற்ற நாட்களைப் போல இந்த நாளும் ஒரு நாளாய் மாறிவிடக் கூடாது. மற்ற நாட்களைப் போல இந்த நாள் ஒரு நாளாய் மாறிவிடப் போக கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நாளாய் இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் ஐயா. என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் ஐயா. என் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என் ஆண்டவரே. குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. எங்கள் அன்பான இயேசு ஆண்டவர், புனித வனத்து சின்னப்பாருடைய விழாவிலே உம்மை தேடி வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாகிய எங்களை கண்ணோக்கும். எங்களுடைய கண்ணீரை துடைத்து அனுப்பும் ஐயா. எங்களுக்காக நீர் ஏற்பாடு செய்திருக்கின்ற எல்லாவற்றுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இந்த நாளிலே கூட உம்முடைய ஆன்ம உணவை எங்களுக்கு தருவீராக. ஆமென். எங்களுக்கு தேவையான உடல் உணவை ஏற்பாடு செய்திருக்கிறவரே நன்றி. நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நாம் அனைவரும் அமர்வோம்.
Praise the Lord. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அப்பதான் பசி போகும். ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. இன்னைக்கு யாருடைய திருவிழாவை நாம் இந்த இடத்துல கொண்டாடுகின்றோம்? வனத்து சின்னப்பர், புனித வனத்து சின்னப்பர். இந்த வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையிலே நாம் அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். அவருடைய வரலாற்றை நான் படித்த பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா? கடவுளுடைய பராமரிப்பு. கடவுளுடைய பராமரிப்பு. சொல்லுங்க, என்ன என்ன கடவுள் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? கடவுளுடைய, ஆமாம், கடவுள் அவரை ஒவ்வொரு நாளும் பராமரித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த நாளிலும் கூட கடவுளுடைய பராமரிப்பு நாம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பார்த்த பொழுது தெரிந்தது, 16 வயதிலே அவருடைய பெற்றோர்களை இழந்தவர், ஏராளமான சொத்துக்களை உடையவர். அவருடைய சகோதரனுடைய கணவன் அவருக்கு எதிராக தீமை செய்ய விரும்பினான். எப்படியாவது, அப்பொழுது வேதகலாபனை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி இவனை பிடித்து கொடுத்து விட்டோம் என்றால் அவனை இவர்கள் கொலை செய்து விடுவார்கள். சின்னப்பனை கொலை செய்து விடுவார்கள். பிறகு இருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் நமக்குத்தான் என்று நினைத்தார் அவருடைய சகோதரியின் கணவன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுல, நம்மளோடு கூட பிறந்தவங்களே நமக்கு எதிராக சதி செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அப்ப புனித சின்னப்பருடைய வாழ்க்கையிலும் கூட, வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய சகோதரியின் கணவன் அவனுக்கு எதிராக தீமை செய்ய விரும்பினான். தொடக்க நூலிலே புனித யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். அதிலே 11வது பிறந்தவர் யோசேப்பு. இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பன் அதிகமாக அன்பு செய்கிறான். இதை பார்த்த மற்ற 10 பேருக்கு எப்படி இருக்கும்? என்னடா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தானே அப்பன், இந்த பையலை மட்டும் அதிகமாக அன்பு செய்கிறாரு, அவனுக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அவனுக்கு மட்டும் புது சட்டையை வாங்கி கொடுக்குறாரு. நம்ம வீட்டில் நடக்கிறது அப்போதே நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நமக்கு எல்லாம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பார்ப்பார்கள் இல்லை, நம்முடைய அப்பா அம்மா நம் மீது எப்படி அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியில் என்ன நடந்தது? அந்த 10 சகோதரர்களும் சேர்ந்து இந்த யோசேப்புக்கு எதிராக தீமை செய்ய நினைத்தார்கள். அவனை பாலும் கிணற்றிலே தள்ளி கொள்ள நினைத்தார்கள். பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விட்டார்கள். இது வரலாறு நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படித்தான் இந்த 16 வயது வனத்து சின்னப்பருக்கு எதிராக அவருடைய சகோதரியினுடைய கணவன் அவருக்கு தீமை செய்ய விரும்பினான். சொத்துக்களுக்காக ஆசைப்பட்டான். இவ்வுலக சொத்துக்கள். பல நேரங்களில் இவ்வுலக சொத்துக்கள் நம்முடைய கண்களை மறைக்கும். ஆகவேதான் புனித பவுலடியார் சொல்லுவார், பணம் எல்லா தீமைகளுக்கும் மேலாயிருக்கிறது, செல்வம் எல்லா தீமைகளுக்கும் மேலாயிருக்கிறது. பணம் நமக்கு வேண்டும், செல்வம் நமக்கு வேண்டும், அது இல்லாமல் நாம் ஆள முடியாது. ஆனால் அதிகமான பேராசையானது அது நம்முடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நம் குடும்பத்தை அழித்துவிடும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வனத்து சின்னப்பன் என்ன செய்தான்? 16 வயது வாலிபன் உயிருக்கு பயந்து கொண்டு பாலைவனத்தை நோக்கி ஓடுகிறான். எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய பாலைவனம் உண்டு, நமக்கு தெரியும். பாலைவனத்திலே ஓடுகிறான். பாலைவனத்திலே என்ன கிடைக்கும் அவனுக்கு? உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, உடுப்பதற்கு இடமில்லை. வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறான் உயிருக்கு பயந்து கொண்டு அந்த சின்னப்பன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான் துன்பங்கள் நமக்கு வருகின்ற பொழுது கடவுளுடைய பராமரிப்பை அங்கே காண முடியும். அலைகின்றார், உணவிற்காக அலைகின்றார், தண்ணீருக்காக அலைகின்றார். அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்கவில்லை. இறுதியிலே பார்க்கிறார் ஒரே ஒரு பேரீச்சை மரம். அந்த பேரீச்சை மரத்திலே பேரீச்சை பழங்கள். மிகுந்த ஆசை, பசி. உடனே அந்த மரத்திலே ஏறி பேரீச்சை பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிடுகின்றார். அவருக்கு அருகிலேயே
ஒரு நீரோடை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நீரோடையில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து பருகுகின்றார். அங்கே ஒரு கல் குகையானது ஒன்று இருக்கின்றது. அந்த குகையிலேயே போய் தங்கிக் கொண்டு என்ன செய்வது அடுத்தது என்று சொல்லி நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட இத்தகைய துன்பங்கள் வரும். உயிருக்கான போராட்டங்கள், உயிருக்கான போராட்டங்கள். உங்களுக்கு தெரியுமா, எலியா என்பவன் மிகப்பெரிய இறைவாக்கினன். எலியானா யாரு சாமின்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர் தான் எலியான்னு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் உள்ளவர் தான் எலியா. புரிஞ்சுச்சா? இந்த எலியா ஏராளமான அற்புதங்களை செய்தவர், ஏராளமான அற்புதங்களை செய்தவர். எப்போ என்ன சாமி அற்புதம் செஞ்சார்? வானத்திலிருந்து 3 தடவை நெருப்பை இறக்கினவர் அவர் தான். வேதாகமத்திலேயே முதலாக இறந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினவர் இந்த எலியா தான். அது மட்டுமல்ல, 3 ஆண்டுகள் 6 மாதம் மழை பெய்யாம வானத்தை அடைத்து வைத்தவர் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். யாகப்பருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் அவன் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினான். 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மழை பெய்யாது போயிற்று. மீண்டும் அவன் ஜெபித்தான், மழை பொழிந்தது, நிலம் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எலியா எப்படிப்பட்ட மனிதன்? நிறைய பேர் தூங்கிட்டீங்க போல இருக்கு, நான் கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எலியா. எல்லாரும் எலியா. அப்பதான் தூக்கம் போகும். எல்லாட்டினா சாப்பாடு வேற நல்லா மணமணன்னு எனக்கு மணக்குது, உங்களுக்கு மணக்குது. என்னன்னு என்ன ஃபாதர்னு கேட்டு இன்னைக்கு நல்லா கறி சாப்பாடு ஃபாதர் அப்படின்னா, ஐயோ எல்லாம் இழந்து போயிடுவோமோன்னு நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எலியா நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தான். சத்தமே வரலையே, காலையில் சாப்பிடாம வந்தீங்களா? இங்கே மத்தியானம் சாப்பாடு இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் சத்தமா, எலியா, இன்னும் கொஞ்சம் எலியா, எலியா என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான், ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது என்று அவன் ஜெபித்த பொழுது 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவன் உருக்கமாக ஜெபித்தான். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நீங்க என்ன சாமி சொல்லுங்க, நான் வாயே திறக்க மாட்டேன்னு இருக்கிறீங்க. பாப்போம் நீங்க எவ்வளவு நேரத்துக்கு இருப்பீங்கன்னா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தான் பக்கத்துல இருந்து சொல்லுவான், சாமியார் சொல்றதெல்லாம் கேட்காத, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், சாமியார் சொல்றதை கேட்காதேன்னு உங்க பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறதையும் எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன செய்யறது, அந்த சாத்தான் போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஏன் அவர் அப்படி வானத்தை அடைத்து வைத்திருந்தார் என்றால், மக்கள் எல்லாம் உண்மையான தேவனாகிய யாவேயை விட்டுவிட்டு தங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலைவனத்திலே அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அழைத்து வந்த தேவனை மறந்துவிட்டு தெய்வமில்லாத பாகால் என்ற ஒன்றை அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த எலியாவுக்கு கோபம் வந்து விட்டது. அவர் பெரிய இறைவாக்கினர். என்ன செஞ்சாரு, இந்த ஆளுக என்னடா உண்மையான கடவுளை விட்டுட்டு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அடைச்சி வச்சிருவோம், 3 ஆண்டுகள் 6 மாதம் மழை பெய்யாமல் போகட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறார், ராஜா இனிமேல் என்னுடைய வாக்கினால் என்று இனிமேல் இந்த தேசத்தில் மழை பெய்யாது அப்படின்னார். ராஜா அதை பெருசாக எடுத்துக்கலைங்க, என்ன வேணுமோ உளறிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சார். போனால் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, மழையே பெய்யலை, பனியே இல்லை. அப்போ தான் ராஜாவுக்கு தெரியுது, ஆகா 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆள் சொல்லிட்டு போனாரே, அந்த எலியாங்கிற ஆள். எலியாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கடா எலியா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த எலியா உண்மையான கடவுள் யார் என்று நிரூபிப்பதற்காக வானத்திலிருந்து நெருப்பை இறக்கினாராம். நெருப்பை இறக்கி அவர் வைத்திருந்த பழிப்பொருள் அனைத்தையும் சுட்டெரிக்க வைத்தாராம். அவ்வளவு வல்லமையானவர். அல்லேலூயா.
ஆனால் இந்த எலியாவுக்கும் வாழ்க்கையிலே சோர்வு ஏற்பட்டது. பாலைவனத்திலே ஒரு நாள் முழுவதும் நடந்தாராம். அங்கே கடவுளுடைய தூதன் அவருக்கு தேவையான உணவை கொடுத்தான் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே 1 அரசராகமம் 18வது இறைவார்த்தையிலே 18வது அதிகாரத்திலே படிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக நம்ம இடத்துக்கு வருவோம். நம்ம வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையிலும் இதே நிகழ்வு, வேறொன்றுமில்லை. எதுவெல்லாம் புனித எலியாவினுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் நடந்ததோ அதுவெல்லாமே நம்முடைய வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் அவரை எல்லாவற்றுக்கும் பாதுகாவலர் என்று கொண்டாடுகின்றோம். வயலுக்கு பாதுகாவலர், பயிர்களுக்கு பாதுகாவலர், விளைச்சலுக்கு பாதுகாவலர், ஆடு மாடுகளுக்கு பாதுகாவலர் என்று கொண்டாடுகிறோம். எப்படி அத்தகைய வல்லமை அவருக்கு கிடைத்தது? தேவனுடைய ஆவியானவரை அவர் பெற்றிருந்ததினால். அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். ஒரு பயந்தங்கோழி. வனத்து சின்னப்பர் யாரு? ஒரு பயந்தங்கோழி. யாருக்கு பயந்தார்? தன்னுடைய சகோதரனுடைய கணவனுக்கு பயந்தார், உயிருக்கு பயந்தார். ஓடினார் உயிரை பாதுகாப்பதற்காக பாலைவனத்திற்கு. அல்லேலூயா. அங்கே கடவுள் பாருங்க, அவருக்குன்னு ஏற்பாடு செய்திருந்தார். அதான் கடவுளுடைய பராமரிப்பு. அவருக்கென்று ஒரு குகை, அவருக்கென்று ஒரு பேரீச்சை மரம், அவருக்கு என்று ஒரு தண்ணீர் ஓடை. இதைத்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் கடவுளுடைய பராமரிப்பு. அதை நினைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கென்று ஒரு கணவன், உங்களுக்கென்று ஒரு மனைவி, உங்களுக்கென்று பிள்ளைகள், உங்களுக்கென்று பெற்றோர்கள், ஒரு குடும்பம், உங்களை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய பராமரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த புனித வனத்து சின்னப்பர் அந்த குகையிலே இருந்தார். 2 நாட்கள் ஆகியது, 3 நாட்கள் ஆகியது. அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார். வேதகலாபனை முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இவருக்கு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, சொந்த ஊருக்கு செல்ல விருப்பமில்லை, சொந்த வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை. ஏராளமான சொத்துக்கள் இருந்தது, ஆனால் வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை. காரணம் என்ன? அங்கே இறைவனை அனுபவித்தார். அந்த குகையிலே இறைவனை அனுபவித்தார். அவருக்கு அந்த பேரிச்சம்பழம் போதுமானதாக இருந்தது. அந்த ஓடையிலே ஓடின தண்ணீர் அவருக்கு போதுமானதாக இருந்தது. அந்த குகை அவருக்கு போதுமானதாக இருந்தது. வேற எதை பற்றியுமே அவர் கவலைப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டார். இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து கொண்டே இருந்தார். 46 ஆண்டு, அவர் 46 வயதாகியது. 16 வயதில் போனார். இப்போ வயது என்ன அவருக்கு? 46 வயது. என்ன வயசு? வாயை திறந்து சொல்லணும், இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆமாம், 46 வயது. 46 வயது வரைக்கும் தான் அந்த பேரீச்ச மரம் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் பட்டு போச்சு, மரம் பட்டு போச்சுங்க. இப்போ பேரிச்சம்பழமும் போச்சு. அவருக்கு உண்பதற்கு ஒன்றும் இல்லை. 46 வயது. இன்னுமே போய் ஊருக்கு என்ன செய்வது? வாலிப பருவம் கடந்து விட்டது. ஆனால் இப்பொழுதும் அவர் ஊருக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய தேசத்திற்கு செல்ல வேண்டும், தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், தன்னுடைய எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஏனென்றால் அவர் தேவ ஆவியானால் இயக்கப்பட்டதால், இறை வார்த்தையை படித்து கொண்டே இருந்த காரணத்தினால் அவருடைய உடல், உள்ளம், ஆன்மா எல்லாவற்றிலுமே இறைவனே நிறைந்திருந்தார், தேவ ஆவியானவர் நிறைந்திருந்தார். ஆகவே அவருக்கு செல்ல விருப்பமில்லை. அவர் நினைத்தார், ஐயோ பேரிச்சம்பழம் போயிடுச்சே, இனிமே நம்ம என்ன செய்யறது உணவுக்குன்னு சொல்லி அவர் கவலைப்படலை. 30 ஆண்டுகளாக தனக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தவர் வருகின்ற நாட்களிலும் எனக்கு உணவு கொடுப்பார் என்று நம்பினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கடவுள் நிச்சயமாய் உங்களுக்கு தேவையானதை செய்வார். நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படுறோம், நம்ம கவலைப்படுறோம். ஐயோ நம்முடைய பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை எப்படி நடக்க போகுதோ, அதுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை பேர் இல்லையே, பிள்ளைகள் படிக்கலையே, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, என்னுடைய மனைவி இப்படி வேதனையோடு இருக்கிறாளே, வியாதியோடு இருக்கிறாளே, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் பல காரியங்களை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைப்படுகிறோம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கடவுளுடைய பராமரிப்பை நம்புவார்கள், கடவுளுடைய பராமரிப்பை நம்புவார்கள்.
என்ன நடந்தது? அவர் கடவுளுடைய பராமரிப்பை நம்பின காரணத்தினால் நம்ம தொடக்க இதில் இப்போ நம்ம சகோதரி வந்து வாச்சாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு காகமானது ஒரு ரொட்டி துண்டை பாதி ரொட்டி துண்டை கொண்டு வந்து அவருக்கு உணவாக கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி Praise the Lord. லார்ட், பிரைஸ் தி Praise the லார்ட். Lord. அப்போ பாருங்க, இந்த ரொட்டி துண்டு எத்தனை வருஷம் கொடுத்துச்சு? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய 67 ஆண்டுகள். இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த வனத்த சின்னப்பர் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களா, இல்லை வனத்த சின்னப்பரை பற்றி கேள்விப்படுறீங்களா? எல்லாரையும் பார்த்தா ஏதோ புதுசாக பார்க்குறாப்புல இருக்குது, புதுசாக நான் சொல்கிறத கேட்குறாப்புல இருக்குது. வனத்து சின்னப்பருக்கு காக்கா வந்து ரொட்டி துண்டது கொடுத்தது எங்களுக்கு தெரியும் சாமி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எத்தனை வருஷம் கொடுத்துச்சுன்னாச்சும் தெரியணும். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கொடுத்துச்சு? 54 ஆண்டுகள். 46லேருந்து 113வது ஆண்டு வரைக்கும். அப்போ எத்தனை வருஷம் தம்பி? 46வது வயசு அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. 113வது ஆண்டில் அவர் இறந்தார். 67 ஆண்டு. ஆமாம், 67 ஆண்டுகள். 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, ஓராண்டு அல்ல, 2 அல்ல, 67 ஆண்டுகள் அந்த காகமானது அவருக்கு கொண்டு வந்து ரொட்டி துண்டதை கொண்டு. ஒருவேளை நம்ம காக்கலாம், ஏன் சாமி 67 வருஷமாக அந்த காகம் உயிரோடு இருந்துச்சு, கேள்வி வருமா வராதா? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அந்த காக்கா தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிட்டு போயிருக்கும் போல இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய வரலாறு என்ன சொல்லுகிறது? 67 ஆண்டுகளாக தேவன் பராமரித்தார். அதுதான் இங்கே நமக்கு முக்கியம். எந்த காகம் கொண்டுட்டு வந்துச்சுங்கிறது முக்கியம் இல்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புனித வனத்து சின்னப்பர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்தார், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். அவர் காகத்தை பார்க்கவில்லை, காகம் எப்போது வரும் சொல்லிட்டு காகத்தை அனுப்புகின்ற தேவனை நோக்கி பார்த்தார். யாரை நோக்கி பார்த்தாரு? தேவனை நோக்கி பார்த்தார். காகத்தை அனுப்புகிற தேவனை நோக்கி. காகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா 2 நாள்ல 3வது நாள் காகம் வராமல் போயிருக்கும். எப்படா காகம் வரும்னா, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நம்முடைய உழைப்பை நம்புகிறோம், நம்முடைய உடலை எல்லாவற்றையும் நம்புகிறோம். நான்கிறதுல எப்பொழுது நாம் தேவனுடைய பராமரிப்பை நம்புகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி, 100 மடங்கு வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக தேவன் கொடுக்கிறதை அவர் நம்பினார். 113 வயது வரைக்கும் அந்த அப்பத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. காகம் இந்த புனித வனத்து சின்னப்பருக்கு ரொட்டி துண்டு கொடுத்தது என்று நாம் அறிவோம். பழைய ஏற்பாட்டிலேயும் அதே மாதிரி ரொட்டி துண்டை காகம் கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். எங்கே சொல்லுங்க பார்ப்போம், பழைய ஏற்பாட்டில் எங்கே கொடுத்துச்சுன்னு? சாமி அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு சாப்பாடு இங்கே ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இல்லைங்க விடமாட்டேன், நீங்கள் சொன்னாதான். வெரி குட். யாருக்கு? எலியாவுக்கு காகம் கொண்டு வந்து கொடுத்தது. யாராவது பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வர மாட்டீங்கன்னு நமக்கு தெரியும். நமக்கு வேற கண்ணற்றத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 அரசராகமம் 17வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காகம் வந்து அந்த எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்ததாம். அப்போ பாருங்க, இங்கிருந்து போய்விடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரிந்து ஓடி அருகிலே ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவு அளிக்குமாறு காகங்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே எலியா போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். எலியா சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கி இருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் அவர் தண்ணீரை குடித்து கொண்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, உலகமெல்லாம் பட்டினி, ஊரெல்லாம் பட்டினி, ஆனா காக்கா வந்து இவருக்கு இறைச்சி உணவை கொண்டு வந்து கொடுத்தது. Praise the Lord. Praise the Lord. இதுதான் கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய பராமரிப்பு. புனித வனத்து சின்னப்பருக்கு தான் காகம் கொண்டு வந்து கொடுத்தது என்று நினைக்க வேண்டாம். எலியாவின் காலத்திலேயே அது நடந்திருக்கிறது. எலியா என்ற இறைவாக்கினருக்கும் இந்த காகமானது ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. சாமி இது நடக்குமா, இன்னைக்கு நடக்குமான்னு கேட்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் நடக்கும், விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் நடக்கும். ஒரு முறை நானும் ஒரு சகோதரி, போன்செக்க சகோதரி,
அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த சகோதரி. அந்த சகோதரியும் நானும் ஒரு மதுரையில் போய் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்படி நடத்திக்கிட்டு இருந்த பொழுது இதை போல் நல்லா ஜெபக்கூட்டம் நடந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உண்மையிலே நடந்ததுங்க. எனக்கே இன்றும் நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த சகோதரி என்னை விட நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. சொந்த ஊர் ஆலந்தலை. கேன்சர்னால் இறந்து போட்டாங்க. போன்சக்கஸ் சிஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி தான் ஒரு காகம் ஒன்று குறுக்கால ஓடி வந்துச்சு. அந்த காகமானது ஒரு சகோதரியிடம் ஒன்றை கொடுத்து விட்டு சென்றது. நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜெபமெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அப்புறம் வந்து அந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபாதர் நானும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காகம் வந்துச்சு, காணாமல் போன என்னுடைய ஒரு தோடை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. உங்களால் இது நம்ப முடியுதாங்க? ஆனால் என்னாலையும் நம்ப முடியும். ஆனால் உண்மையிலே நடந்தது. கடவுள் நினைத்தால் காகங்களையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்தோனியாருடைய வாழ்க்கையில், புனித வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கிறோம். வனத்து அந்தோனியார் பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தார், நான் தான் பெரிய புனிதர்னு. கடவுள் சொன்னாரா, உன்னை விட பெரிய புனிதர் இன்னொருத்தர் இருக்கிறார் ஐயா, வனத்து சின்னப்பர். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளை விட இன்னொரு புனிதரா, அது எப்படி இருக்க முடியும், நான் போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு போகிறார். 3 நாட்களாக தேடி அலைகிறார் அந்த பாலைவனத்தில். கடைசியில் கண்டுபிடிக்கிறார் வனத்து சின்னப்பரை. அப்போ 2 பேரும் சேர்ந்து இறைவனை பாடி துதித்து கொண்டு இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இரவு முழுதும் ஜெபிச்சிட்டாங்க. காலையாச்சு பசி, ஒரே பசி. எப்போது வருகிற காகம் அன்னைக்கு பார்த்து எப்போ வரும்னு தெரியல. ஆனால் அவங்க பசியை பற்றி கவலைப்படலை. ஆனால் கடைசியில் காகம் வந்துருச்சு. ஆனால் வந்த காகம் வந்துட்டு 2 பேருக்கு சேர்ந்து பெரிய அப்பமாக கொண்டு வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் புனித வனத்து சின்னப்பர் சொன்னாராம், எனக்கு எப்போதுமே ஒரு அப்பத்தில் பாதியை தான் கொண்டு வந்து கொடுக்கும், இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சிட்டார், இந்த காகத்தின் வழியாக ஒரு பெரிய அப்பத்தையே கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அல்லேலூயா. கடவுளுடைய பராமரிப்பு நம் எல்லா சூழ்நிலையிலும். அன்பான சகோதரனே சகோதரிகளே, கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் தீமைகள் செய்திருக்கலாம், அக்கிரமங்கள் செய்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிற நிலையில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஒன்றுமே நடக்கலையேன்னு நினைக்கலாம், நான் எவ்வளவு உழைக்கிறேன் ஒன்றுமே பயனில்லையேன்னு நினைக்கலாம். எல்லாவற்றுக்கும் தேவன் பலன் கொடுப்பவராய் இருக்கிறார். கடவுளுடைய பராமரிப்பை நம்பி ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்கலாம். கண்களை மூடி நாம் எழுந்து நின்று ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். உறுதியான ஒரு ஜெபம். தேவன் நம்மை வெறுமையாக அனுப்பக்கூடாது. தேவனுடைய பராமரிப்பு நமக்கு உண்டு. புனித வனத்து சின்னப்பர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் என் சந்தோஷமாய் மாறும். கரங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்சம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்போ தான் தூக்கம் கொஞ்சம் போகும். கரங்களை தட்டி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இன்னும் உற்சாகமாக தேவனுடைய வல்லமையை காண முடியும். எப்பொழுது நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி பாடுவோம் இசையோடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். பாடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு
இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கைதட்டி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். சொல்லுங்க. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம்ம கண்ணீர் துடைக்கிறார், நம்ம கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எல்லாரும் மீண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே கலங்காதே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம் நம்முடைய தேவைகளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை உணவாக தந்தவரே, உம்முடைய வார்த்தையை உணவாக தந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். காக்கைகளை கொண்டு பராமரித்தவரே, காக்கைகளை கொண்டு பராமரித்தவரே, எலியாவுக்கு உணவை கொடுத்தவரே, எலியாவுக்கு உணவை கொடுத்தவரே, வனத்து சின்னப்பருக்கு உணவை தந்தவரே, வனத்து சின்னப்பருக்கு உணவை தந்தவரே, எங்களையும் நீர் பராமரிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நீர் பராமரிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மணமண நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து. மலர்களில் விழுந்து மணமண நினைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பழி நம்முடைய விண்ணக தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புனித வனத்து சின்னப்பருக்கு வனத்தின் அருள் பொழிந்தது போல இன்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த காணிக்கைகளையும் எங்கள் உள்ளத்து இயக்கங்களையும் ஏற்றருள வேண்டுகிறோம். அவர் காட்டிய தவ வாழ்வை பின்பற்றி உலக கவலைகளை விடுத்து உம்மை மட்டுமே தேடும் மனத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டு நம் அறிகின்ற இறைமகன் இயேசுவிடம் நம்முடைய நன்றிகளை செலுத்துவோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். திருவுடலே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு இரத்தமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விரகணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆய சகாயராஜ், எல்லா திருநிலையினர்
ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித செபஸ்தியார், புனித அந்தோனியா, புனித அர்லானந்தர், புனித அன்னை தெரேசா, புனித லூயிஸ் குனல்ல, புனித பிரான்சிஸ் அசிசியா, புனித தேவசகாயம், புனித வனத சின்னப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையோ குற்றங்களையோ கண்ணோக்காமல் திருச்சபை மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கின்ற இந்த அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நாம் அருகிலே இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்ததை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே 113 வயது வரை புனித வனத்து சின்னப்பரை பாதுகாத்தவர், பராமரித்தவர். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியவர் இவரே. நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகிற தெய்வம்
நம்மிடம் வந்திருக்கிறார். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுதல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீ இணையாள வாராய், கரையாத கனவாக எனில் உரைய வாராய். நீங்காத மறையே நீ இணையாள வாராய், கரையாத கனவாக எனில் உரைய வாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று உள்ளம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று உள்ளம் நாடுதே. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா நீ மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா நீ மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ இணையாள வாராய், கரையாத கனவாக எனில் உரைய வாராய். வண்ணத்து சின்னப்பருடைய ஆண்டு பெருவிழா திருப்பலி மிக ஆசீர்வாதமானதாக நிறைவேறி இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். புனித வண்ணத்து சின்னப்பருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை மிக சிறப்பாக இன்னும் ஆசீர்வாதமானதாக மாற்றி கொடுத்திருக்கிறார் அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்கள். பங்கு தந்தை திருத்துறைப்பூண்டி பங்கு தந்தை அவர்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். நிறைய கரிஸ்மாட்டிக் ஜெப கூட்டங்களை நடத்தக்கூடியவர்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை மிக சிறப்பாக தன்னுடைய ஜெபத்தினாலும் பாடலினாலும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இந்த பணியை வெகு நீண்ட காலமாக தந்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். மறை மாவட்டத்திலே அருங்குடைய மையத்தில் இருந்தார்கள். தமிழ்நாடு அளவிலே செயல்படக்கூடிய எம்மாவூஸ் ஆன்மீக மையத்திலே மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். தஞ்சாவூர் கத்தீட்ரலிலே மறைவட்ட அதிபராக இருந்தார்கள். பல்வேறு பொறுப்புகளை வகித்தாலும் கூட இந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய இந்த பணியை மிக சிறப்பாக தந்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அன்போடு பழகக்கூடியவர்கள், எல்லோரோடும் பண்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய அருட்தந்தை அவர்கள். அருட்தந்தை அவர்களை நான் வண்ணத்து சின்னப்பர் அருள்தரத்திற்கு வாருங்கள் என்று சொன்னேன். இங்கே பல்வேறு இடத்திலிருந்து மக்கள் வருவார்கள். நீங்கள் ஒரு ஜெபமாக நடத்தி எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று சொன்னேன். தந்தை அவர்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே இங்கே வந்திருந்து மிக சிறப்பாக இந்த நாளிலே தந்தை அவர்கள் நமக்காக இந்த ஜெபத்தையும் திருப்பலி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அடிகளாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தைக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல் அருள் தந்தை ஸ்டாலின் அவர்கள் நேற்று தான் நான் அழைத்தேன், திருவிழாவுக்கு வாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன். தந்தை அவர்களும் கடைசி நேரத்தில் அழைத்தாலும் அன்போடு வந்திருந்து நமக்காக ஜெபித்து உதவி செய்திருக்கிறார்கள். அருள் தந்தை ஸ்டாலின் மருங்குளத்தில் இருக்கக்கூடிய கோனல்லா இல்லத்திலே பணியாற்றி வருகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆலயம் புதுப்பிக்கின்ற பணியிலும் இந்த திருவிழாவிற்கும் பல்வேறு பேர் நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கேன். 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் இந்த ஆலய பராமரிப்பு பணிக்காக மிக சிறப்பாக உதவி செய்யக்கூடியவர்கள் திருவாரூர் சாமி அமலரூப மேரி கேக்கப்பட்டி ரூபாய் 40,000 கொடுத்திருக்கிறார்கள். திரு ஜஸ்டின் தேவி பிரியா திருக்கானூர்பட்டி 25,000 ரூபாய். திரு ரொசாரியா தமிழ் பாண்டியன் கிரேசி அனிதா கேக்கப்பட்டி குடும்பத்தினர் ரூபாய் 15,000. திருவாளர் அடைக்கலசாமி மரிய தனக்குடி கேக்கப்பட்டி குடும்பத்தினர் ரூபாய் 15,000. திரு அமல்ராஜ் கிறிஸ்டி ரகுநாதபுரம் ரூபாய் 15,000. திருமதி மரிய ரஞ்சித மேரி குடும்பத்தினர் கேக்கப்பட்டி ரூபாய் 15,000. திரு லாரன்ஸ் கப்ரியேல் மரிய டோனா நாசரேத் இவர்கள் ரூபாய் 15,000. திரு பால்ராஜ் திரு ஜோஸ்பின் மேரி கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு ஞானராஜ் பிரின்சி தஞ்சாவூர் ரூபாய் 10,000. திருமதி ஆரோக்கிய செல்வி சேவியர் கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு அலெக்ஸ் பாண்டி சலோமி கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு எலியாஸ் லிசியா கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு சோல்ராஜ் சோஃபியா கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு அருள்சின்னப்பன் அல்போன்ஸ் மேரி கேக்கப்பட்டி 10,000. திரு ஸ்ரீபட் சூசை கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு பிலோமின் ராஜ் கித்தேரியம்மாள் ரகுநாதபுரம் ரூபாய் 10,000. திரு ரஃபீல் அந்தோனி செல்வமேரி ரகுநாதபுரம் ரூபாய் 10,000. தாமஸ் லூர்து மேரி ரகுநாதபுரம் ரூபாய் 10,000. திரு அந்தோனி ஆரோக்கிய செல்வி சிங்கப்பூர் ரூபாய் 10,000. திரு சூசராஜ் ஜார்ஜியா கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு பாஸ்கர் ஜூலி தஞ்சாவூர் 10,000. திரு லாசர் செசிலியா கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு செபாஸ்டியான் ஸ்ரீயா கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு இருதுராஜ் தைனீஸ் மேரி கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு செல்வராஜ் சபரியம்மாள் ரகுநாதபுரம் ரூபாய் 10,000. எஸ்எஸ்எம் ஃபேமிலி ரகுநாதபுரம் ரூபாய் 10,000. திரு PA செல்வராஜ் எமல்டா ரகுநாதபுரம் ரூபாய் 10,000. திரு பரிமளதாஸ் ஜூலி கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு பால் கன்னடி சின்னராணி கரம்பக்குடி ரூபாய் 10,000. சர்பிரசாதம் அமுதா கரம்பக்குடி ரூபாய் 10,000. திரு ரச்சகராஜ் அமுலா கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு லாரன்ஸ் கேக்கப்பட்டி 10,000. திரு ஜோசப் குழந்தை தெரஸ் கேக்கப்பட்டி ரூபாய் 10,000. திரு ஜோசப் பிரபா கேக்கப்பட்டி 10,000. அருள் ஆரோக்கியராஜ் புஷ்பலதா கேக்கப்பட்டி 10,000. லாசர் மாசிலா மேரி கேக்கப்பட்டி 10,000. பி அருளாந்து ஆரோக்கிய மேரி ரகுநாதபுரம் 10,000. அந்தோனி பிரபாகர் வின்சி மேத்யூ ரகுநாதபுரம் 10,000. திரு ஜேசுராஜ் ஜென்மராகினி கரம்பக்குடி ரூபாய் 10,000. திரு சாமிநாதன் சகாயராஜ் குலப்பன்பட்டி ரூபாய் 10,000. திரு அந்தோணி ஆரோக்கிய செல்வி சிங்கப்பூர் ரூபாய் 10,000. ரஃபேல் அந்தோணி செல்வமேரி ரகுநாதபுரம் 10,000. ஆனந்த் சகாயமேரி கேக்கப்பட்டி 10,000. SCA செபாஸ்டியான் கே ராசியமங்கலம் 7,000. டேவிட் ஜான்சி ரகுநாதபுரம் 5,100. ஃபெலிக்ஸ் டெய்சி விமலா கேக்கப்பட்டி 5,000. பன்னீர் ஐயங்காடு 5,000. லூர்து சாமி கித்தேரியம்மாள் ரகுநாதபுரம் 5,000. செல்லப்பாண்டி அனிதா வாடிப்பட்டி 5,000. ராயப்பன் திரவியமேரி கேக்கப்பட்டி 5,000. சார்லஸ் சோஃபியா கேக்கப்பட்டி 5,000. செல்வராஜ் சபசியம்மாள் அரசடிப்பட்டி 5,000. அடைக்கலசாமி ஜான்சிராணி தென்னகர் 5,000. சபரிமுத்து லூயிஸ் மேரி தென்னகர் 5,000. செல்வராஜ் ஜெனிஃபர் தென்னகர் 5,000. ஆண்டனி சாமி அனிதா தென்னகர் 5,000. ஆரோக்கியசாமி ஜெயசிலி கேக்கப்பட்டி 5,000. தாமஸ் ஞானம் ரகுநாதபுரம் 5,000. டொமினிக் செல்வராணி கேக்கப்பட்டி 5,000. அந்தோனி சாமி சுகன்யா கேக்கப்பட்டி 5,000. அருள் பெல்சியா கேக்கப்பட்டி 5,000. ஜான் கென்னடி மோட்சமேரி கேக்கப்பட்டி 5,000. ஜேசுதாஸ் சிறுமலர் கேக்கப்பட்டி 5,000. தேவராஜ் சகாயமேரி கேக்கப்பட்டி 5,000. சார்லஸ் ஸ்டெல்லாமேரி கேக்கப்பட்டி 5,000. ஆரோக்கியசாமி ஜெயசிலி கேக்கப்பட்டி 5,000. ஜோசப் இசபெல்லா ராணி கேக்கப்பட்டி 5,000. மைக்கேல் ராஜ் ஜான்சி ராணி கேக்கப்பட்டி 5,000. அலெக்ஸ் ஆலிசா கேக்கப்பட்டி 5,000. செல்லப்பாண்டி அனிதா வாடிப்பட்டி 5,000. எஃப்ரேம் ரவி எஸ் ரகுநாதபுரம் 5,000. ரூபன்தாஸ் ஜாய்சி கேக்கப்பட்டி 5,000. பி ஜான் பீட்டர் ஆரோக்கியமேரி பூவானம் 5,000. எஸ் பிரான்சிஸ் கே ராசியமங்கலம் 5,000.
ஆரோக்கிய சஞ்சீவராஜன் கே ராசியமங்கலம் 5000, ஸ்டனிஸ்லாஸ் அல்போன்ஸ் மேரி கேகேப்பட்டி 5000, சேகர் ரூபி கரம்பக்குடி 5000, ஆரைக்குராஜ் நட்சத்திரம் தஞ்சாவூர் 5000, வின்சன் ஃபாத்திமா மேரி கேகேப்பட்டி 5000, பவுல் பீட்டர் அஜந்தாராணி புதுக்கோட்டை 5000, KS ராயப்பன் அண்ட் சன்ஸ் கோட்டைக்காடு ரூபாய் 5000, மிஸ்டர் ஜேம்ஸ் புஷ்பமேரி கேகேப்பட்டி 5000, வின்சன் ராசியமங்கலம் 4000, பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் 3000, பவுல் ஆசிரியர் ராசியமங்கலம் 3000, அருள் ராசியமங்கலம் 3000, ஆல்பர்ட் ராசியமங்கலம் 3000, ராபர்ட் ஃபிலோமியன் ராசியமங்கலம் 3000, பிராங்க்லின் செலின் ட்ரிச்சி 2000, ஜான் அடைக்கலராஜ் லூர்து மேரி கேகேப்பட்டி 2000, சூசராஜ் சலோமி கேகேப்பட்டி 2000, மைக்கேல் ராஜ் சகாயமேரி நெப்பியப்பட்டி 2000, ஜெவமாலை ஆலங்குடி 2000, அருள்தாஸ் ஆலங்குடி 2000, சேவியர் ஆலங்குடி 2000, நிர்மலா ராசியமங்கலம் 2000, மைக்கேல் அம்மாள் தாமஸ் கேகேப்பட்டி 2000, ஆரோக்கியம் ராசியமங்கலம் 2000, அருள்தாஸ் ராசியமங்கலம் 2000, KA சவரிமுத்து ஜோதி சஞ்சாயனை 2000, அந்தோணிசாமி ஜெனிஃபர் கேகேப்பட்டி 2000, செபஸ்தியார் அந்தோணி அம்மாள் தலிகை விடுதி 1500, இன்னாசிமுத்து ரகநாதபுரம் 1000, லூயிஸ் மேரி கேகேப்பட்டி 1000, சாந்தி தஞ்சாவூர் 1000, ஆரோக்கிய அருள் செல்வி 1000, ஞானசேகர் 1000, ஜேசுதாஸ் ராசியமங்கலம் 1000, சகாய குழந்தைராஜ் ராசியமங்கலம் 1000, பவுல்ராஜ் ராசியமங்கலம் 1000, அருள் பிச்சை ராசியமங்கலம் 1000, ஆரோக்கியசாமி ராசியமங்கலம் 1000, ஃபெலிக்ஸ் ராசியமங்கலம் 1000, வின்சன் ராசியமங்கலம் 1000, சேசு ராசியமங்கலம் 1000, ராபர்ட் பெஞ்சமின் ராசியமங்கலம் 1000, ஜேசுதாஸ் ராசியமங்கலம் 1000, SC ஆரோக்கியசாமி ராசியமங்கலம் 1000, SX சைமன் ராசியமங்கலம் 1000, சூசை மாணிக்கம் கேகேப்பட்டி 1000, திருநாவுக்கரசு ஒன்றிய கவுன்சில் ரூபாய் 2000, சாமி ஐயா ரங்கசாமி முத்துசெல்வி 2000, மாண்டான் விடுதி புது தெரு, சாமி ஸ்டெல்லா தஞ்சாவூர் 3000, ஃபாத்திமா தர்மபுரி 1000, ஜெயசீலி பட்டுக்கோட்டை 1000, டேவிட் லீலா கேகேப்பட்டி 2000, அடைக்கலதாஸ் கேகேப்பட்டி 1000, பெஞ்சமின் லில்லி புஷ்பம் கேகேப்பட்டி 1000, KE அந்தோணிசாமி ரகுநாதபுரம் 1000, சின்னப்பன் கனியாங்குள்ளை 1000, அருள்தாஸ் 1000, எஸ் தோமாஸ் மாசிலாமணி 1000, ஜெர்மர் சாலமோன் கேகேப்பட்டி 1000, ராஜேந்திரன் ரஞ்சிதமேரி வல்லம் 1000, SS செபஸ்தியா ராசியமங்கலம் 1000, KM ஜேசு ராசியமங்கலம் 1000, சமியோன் ராசியமங்கலம் 500, செபஸ்தியம்மாள் கேகேப்பட்டி 500, செங்கோல் கேகேப்பட்டி 500, சூசன்னா மேரி கேகேப்பட்டி 500, மாதரசி கேகேப்பட்டி 500, செபஸ்தியார் மரிய புஷ்பம் தலிகை விடுதி 500, சூசரா ஜெயமேரி கேகேப்பட்டி 500, செபாஸ்டியான் ஷீலா திருவெரும்பூர் ரூபாய் 500. மேலும் திருவிழாவிற்காக நன்கொடை கொடுத்தவர்கள் பாக்கியம் மரிய செல்வம் குடும்பத்தினர் கேகேப்பட்டி 11000, தேவராஜ் சகாய மேரி கேகேப்பட்டி 5000, அந்தோணிசாமி ஜேசுமேரி ரகுநாதபுரம் 3000, SC ஆரோக்கியராஜ் ரகுநாதபுரம் 2000, ரொசாரியோ தமிழ் பாண்டியன் கிரேசி அனிதா 1000, ஜோசப் சவரிநாதன் ரீட்டா மேரி 1000, ஞான சௌந்தரி கேகேப்பட்டி 1000, ஸ்டீபன் ஜோஸ்பின் மேரி தென்னகர் 1000, மகிமராஜ் கித்தேரிமால் கேகேப்பட்டி 1000, எலியாஸ் கேஸ் கம்பெனி 1000, மரியம்மாள் சகாயராஜ் ரகுநாதபுரம், சூசராஜ் ஜெசிந்தா தென்னகர், ஆரோக்கியசாமி வயலட் ஞானம் கேகேப்பட்டி, சகாயம் மாதரசி ரகுநாதபுரம், சகாயராஜ் அந்தோணியம்மாள் ரகுநாதபுரம் 1000, செல்வராஜ் பாத்திமா தென்னகர் 500, அருளாந்து அல்போன்ஸ் 500, விண்ணரசி தென்னகர் 500, முத்துவேல் சசிகுமார் வாண்டானி விடுதி 500, லவ்ரா பிரஸ் ரகுநாதபுரம் 500, ஆரோக்கியசாமி ரகுநாதபுரம் 500. இவர்களெல்லாம் இந்த திருவிழாவுக்கு இன்னும் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் இங்கே இருக்கிறது வாசிக்க முடியவில்லை. எனவே எல்லோருக்கும் தொடர்ந்து நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடு காணிக்கை கொடுத்தவர்கள் சார்லஸ் சோஃபியா கேகேப்பட்டி, சூசராஜ் ராசாத்தி கேகேப்பட்டி, பவுல் அருள்சாமி மரிய புஷ்பம் கேகேப்பட்டி, ஆரோக்கிய செல்வி சேவியர் கேகேப்பட்டி, பிலோமின் ராஜ் கிரேசா கேகேப்பட்டி, ராபர்ட் ஷைனி கேகேப்பட்டி, கிறிஸ்டபர் சுந்தரமேரி கேகேப்பட்டி, சிவா புனல்குளம், கிறிஸ்டபர் எலிசபெத் கேகேப்பட்டி, பாஸ்கர் அந்தோணி மெர்சி கேகேப்பட்டி, செல்வராஜ் செபஸ்தியம்மாள் அரசடிப்பட்டி, அருள் பெல்சியா கேகேப்பட்டி, டெய்சி ஃப்ளோரா கேகேப்பட்டி, இத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உணவிற்காக மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்த திரு பாக்கியம் மரிய செல்வம் குடும்பத்தினருக்கும், காய்கறி வாங்கி கொடுத்த சூசராஜ் ஆரோக்கியமேரி பாலாஜி ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும், அரிசி ஸ்பான்சர் செய்த SSM ஃபேமிலி ரகுநாதபுரம் குடும்பத்தாருக்கும், தேங்காய் ஸ்பான்சர் செய்த பவுல் அருள்சாமி அவர்களுக்கும், விறகு ஸ்பான்சர் செய்த சார்லஸ் அவர்களுக்கும், பந்தல் அமைத்து கொடுத்த ஜோசப் குழந்தை தெரஸ் குடும்பத்திற்கும், வாழை இலை ஏற்பாடு செய்த பவுல் அருள்சாமி குடும்பத்திற்கும்,
நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வெடி ஏற்பாடு செய்த பாஸ்கர் அந்தோணி மேரிசி குடும்பத்திற்கும், நோட்டீஸ் ஃப்ளக்ஸ் உபயம் செய்த லாரன்ஸ் கேகேப்பட்டி அவர்களுக்கும், வாட்டர் பாட்டில் 2500 வாட்டர் பாட்டிலை நன்கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய திரு கொய்யா செல்வம் ஆலங்குடி அவர்களுக்கும், சிறப்பாக இந்த நாளிலே இந்த உணவினை முன்னிட்டு ஏற்பாடு செய்து நடத்துகின்ற திரு ஜோசப், திரு வின்சென்ட், திரு சூசை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களுக்கும், ஆடு வாங்கியதிலே தயார் செய்த இறுதிராஜ் சார்லஸ் அவர்களுக்கும், பாத்திரம் கொண்டு வந்த கென்னடி அவர்களுக்கும், சவுண்ட் சிஸ்டம் ஏற்பாடு செய்து கொடுத்த திரு பர்னபாஸ் மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களுக்கும், கேகேப்பட்டி கிராமத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருக்கும், திருமதி புனிதா, மேலும் சுத்தம் செய்தலே பெயர் விட்டு போன திருமதி ஜெயசீலி காட்வின் அவர்களுக்கும், மற்றும் நன்கொடை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வெளியூரிலிருந்து வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும், கரம்பக்குடி காவல்துறையினருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளிலே சிறப்பாக சமையலை பார்த்துக்கொள்ள வாலண்டியர்ஸ் நிறைய பேர் கேட்கப்பட்டிருந்து வாலண்டியர் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பிக்க உதவிய திருவாளர் சகாயம் மிக அழகாக இந்த இசைத்து வழிபாட்டை சிறப்புற செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதே போல கேட்கப்பட்ட அருள் சகோதரிகள், ரகுநாதபுரம் அருள் சகோதரிகள் வந்திருந்து சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பிரதர் பிரான்சிஸ் சேவியர் நமக்காக இங்கே வந்திருந்து இந்த ஈஸ்டர் மினிஸ்ட்ரியோடு இந்த நாளையும் அவர் நமக்காக உதவி செய்து கொடுத்திருக்கிறார். எனவே பிரதர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி மன்றாட்டு முடிந்தவுடன் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த எண்ணெய் மந்திரிக்கப்பட்டு பூசப்படும். எனவே சாப்பிட போனவங்கெல்லாம் கடைசியாக வந்திருந்து சாப்பிட்டு வந்து எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள். இருக்கின்றவர்கள் வந்திருந்து நாங்கள் 3 சாமியார் இருக்கிறோம், 3 பேர் வரிசையாக நிற்கிறோம், 3 வரிசையாக வந்து இந்த எண்ணெயை பூசி செல்லுங்கள். சாப்பிட சென்றவர்கள் வந்திருந்து எண்ணெய் பூசி செல்லுமாறு, ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எல்லாருக்கும் நன்றி சொன்ன தந்தைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தார். ஆடு கொடுத்தவர்களுக்கு, இடம் போட்டவருக்கு, எனக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டாரு. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்கின்ற ஒருத்தர் வேண்டும். இல்லை என்றால் தலைமை சரியில்லை என்றால் எதுவுமே சரி இருக்காது. ஆக தலைமை ஏற்று இந்த வனத்து சின்னப்பர் திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகளை கரங்களை தட்டி சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். சிறப்பாக என்னையும் கூப்பிட்டுருக்கார், அதுக்கும் நன்றி. அவர் வேளாங்கண்ணியில் இருந்த பொழுது பல விதங்களிலே எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய அழைப்பை தட்ட முடியாது. ஆகவே என்னை அழைத்ததற்கும் தந்தை அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தை அதிகமாக எடுத்துட்டேன், அதுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். உங்களுக்கு மன்னிப்பு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பலன் அடைந்திருக்கிறீர்கள். ஆகவே இறுதி ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித வனத்து சின்னப்பாறை தன்னாலம், பொருளாசை, உடலாசை போன்ற இருளின் வல்லமைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெற செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் நலமும் ஊட்டமும் பெற்று தீமையின் சக்திகளை எதிர்த்து இறுதி வரை நிலைத்து நின்று போராடவும் அவற்றின் மீது வெற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களுடைய கரங்களை இந்த எண்ணெயின் மீது நீட்டுங்கள். நாம் இந்த பூசப்பட இருக்கின்ற இந்த எண்ணெய்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாக்கோப்பு எழுதின திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களிலே யாரேனும் நோயிற்றிருந்தால் அவன் திருச்சபையரின் மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி ஜெபிப்பர். விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும், ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார், அவன் பாவம் செய்திருந்தாலும் மன்னிப்பு பெறுவான் என்ற இறைவார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எண்ணெயை உம்முடைய திருக்கரத்தால் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கல்வாரி மலையிலே சிலுவையின் அடியில் வருகிறோம். உம்முடைய வலக்கரத்திலின் காயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் இவற்றிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய இடதுகரத்தின் காயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய வலது பாத காயத்திலிருந்தும் உம்முடைய இடது பாத காயத்திலிருந்தும் வழிந்தோடியதே அந்த இரத்தமும் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட திருவிழா காயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். தகப்பனே, இந்த எண்ணெயை நாங்கள் உம் பிள்ளைகளின் மீது பூசுகின்ற பொழுது உமது வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா. உம்முடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறி
இரத்தப்போக்கினால் துன்பப்பட்டு கொண்டிருந்த மகள் குணமாகியதைப் போல இந்த எண்ணெயை பூசுகின்ற பொழுது உமது வல்லமை கடந்து சென்று உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நலம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் நிறை ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது காணிக்க வந்த கோழிகள் ஏழாக இருக்கிறது. ஏழாம் எண்ணிக்கை இருப்பவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.